பிக் பாஸ் வீட்ல நம்ம ஜாக்லின் பண்ணது சரியா தவறா அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு இன்னும் 2 டேஸ் இருக்கும்போதே அவங்க அவசரப்பட்டு அந்த டாஸ்க்ல கலந்துக்கிட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியில வந்துடுறாங்க. சமுத்திரியாவும் ஒரு கட்டத்துல என்ன பண்ணிடுறாங்கன்னா, நம்ம போனோம்னா கண்டிப்பா அந்த பெட்டியை எடுக்க முடியாதுன்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நேரா பாதியிலேயே திரும்பி அந்த பிக் பாஸ் வீட்ல இன்னும் தொடர்றதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டாங்க. டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது லேசான காரியம் கிடையாது. அத புரிஞ்சுக்கிறாத ஜாக்லின் ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியத்த பண்ணிட்டாங்க. என்னோட ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்றக்காண்டி ஒரு முயற்சி எடுக்கிறேன் அப்படின்ற பேர்ல அவங்க பண்ணது எல்லாரும் சப்போர்ட் பண்ணாலும் எனக்கு அதுல சின்ன ஒரு வருத்தம் தான். ஏன்னா எப்பயுமே பிக் பாஸ்ல பொறுத்தவரைக்கும் 15 வாரமா நாமினேட் ஆகி ஓட்டு போட்டு மக்கள் ஜாக்லின் உள்ள வச்சிருக்கும்போது, அவசரப்பட்டு இதுல தான் நிரூபிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவ அவங்க எடுத்தது ஒரு முட்டாள்தனமான விஷயம் தான். அதுக்கு வீட்ல இருக்கிற அவங்களுடைய நண்பர்கள் எல்லாருமே அவங்களுக்கு ஹோப் குடுக்குற மாரி குடுத்து, அவங்கள புடிச்சு கிணத்துல தள்ளி விட்டதுக்கு சமமாயி போச்சு. ராயன் கூட ஒரு கட்டத்துல "வேணாம் ஜாக்லின் 40 செகண்ட் ஆகும் உனக்கு" அப்படின்னு எவ்வளவோ சொன்னாரு. ஆனா அதெல்லாம் புரிஞ்சுக்கிறாத ஜாக்லின், மஞ்சூரி, முத்து பேச்ச கேட்டு அவங்க ஒரு தவற ஏற்படுத்திக்கிட்டாங்க. அத நானு விண்மீனுக்கு சமம்னு அவங்க சொல்லிட்டாலும் கூட, காலத்தின் முன்னால் போற்றக்கூடிய பிக் பாஸ் டைட்டில் வின்னர் அப்படிங்கிறத அவங்க ஜஸ்ட் மிஸ்ல வெளியேறிட்டாங்க அப்படின்றது தான் என் மனசுக்கு தோணுது. ஃப்ரெண்ட்ஸ் உங்க கருத்துக்கள நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட்